கொஞ்ச நாளா யாழ்ப்பாணத்துல போய் கொண்டிருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைக்கு இவர் தான் காரணம். இவருடைய பேரை வைத்துக்கொண்டு அந்த பேர் மாற்றம் செய்திடக்கூடிய யாழ்ப்பாண கலாசார மையம். சார், நாங்கள் இது விஷயம் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதான தபால் நிலையம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்தவழி சொல்லி பெரிய ஒரு திடல் ஒன்று இருக்குது. இங்க ஏன் வந்து நாங்கன்னு சொன்னா, சர்வதேச வர்த்தக கண்காட்சி இந்த வருஷமும் இங்க நடக்குதுன்னு தான் முக்கியமான விடயம். ஒவ்வொரு வருடத்திலையும் இந்த தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களை இணைப்பதற்கும் அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய வர்த்தகத்துறை அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு 24, 25, 26 இந்த 3 நாட்களும் இங்கே நடைபெறுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள், காட்சி கூடங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் நிறையவே இருக்குன்னு சொன்னாங்க. என்னென்ன விடயம் இருக்கு அப்படின்றத பதிவு செய்வதற்காகவும் உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காகவும் தான் இங்க நாங்க வந்திருக்கோம். முற்று முழுதாக இந்த வர்த்தக நிறுவனங்களுடைய கொடிகள் எல்லாமே இந்த பக்கமா போட்டு அப்படியே கலகலன்னு இருக்குது. நிறைய வர்த்தக நிறுவனங்கள் இருக்குது. அது மாத்திரமல்ல, விளம்பரம் செய்வதற்காக தங்களுடைய பதாகைகள், கொடிகள் எல்லாத்தையும் இது பூராக வைத்திருக்கிறார்கள். நிறைய காவல்துறை இந்த பாதுகாப்பு படைகளில் இந்த போக்குவரத்தை சீர் செய்கிற அந்த நடவடிக்கை எல்லாம் இந்த பக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். உள்நுழைவுக்கு வந்து எல்லோருக்குமே 150 ரூபாய் அறவிடப்படுகிறார். அந்த நுழைவுச்சீட்டை எடுத்துட்டு தான் போகலாம். சின்ன பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தார்கள். இதுக்கு முன்பாக இங்கே இந்த திறந்து வைக்கப்படுகிற கண்காட்சிக்கு முன்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் நடக்கும். இந்த முறை 15வது வருடமாக இந்த நிகழ்வு இங்கே இடம்பெறுகிறது. சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணம் வடக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்காட்சிகளில் ஒன்றாகத்தான் இது சொல்லப்படுகிறது. முன்னே வந்து மோட்டார் வாகனங்கள் அணிவகுத்து வர அதுக்கு பின்னாக விருந்தினர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். இந்த நிகழ்விலே வர்த்தகத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்வேறுபட்ட பிரமுகர்கள் என்று சொல்லி பங்கு பெற்றுகிறார்கள். வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர், அதே மாதிரி உயர் அதிகாரிகள், காவல்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், வர்த்தகர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இருக்கக்கூடிய காட்சி கூடங்களுக்கு ஒவ்வொரு அதிதிகளும் அழைத்து செல்லப்பட்டு தொடர்பிலான விவரங்கள் எல்லாம் அவர்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. வாகனங்கள் இறக்குமதி இல்லை என்று சொன்னாலும் வந்து நிறைய வாகனங்கள் இந்த பக்கமாக எல்லாம் காட்சி கூடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீள இறக்குமதி ஆரம்பமாகும் என்ற தகவல் எல்லாம் சொல்லப்பட்டாலும் உறுதியாக அந்த விவரம் எதுவும் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக பாவியக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய பல்வேறுபட்ட தென்னங்களுடைய உற்பத்திகள் இருக்கிறது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையை போல இந்த முறையும் இந்த மண்ணுக்கு தனித்துவமான உற்பத்தி பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், உள்ளூர் உற்பத்திகள் உண்மையில் ஊக்குவிக்கப்பட வேண்டியவை அவைகளாகத்தான் இருக்கிறது. அந்த பக்கமாக நாங்கள் பார்க்கலாம். வருஷம் முதலாவது கடையாக வந்து இந்த தொகுதி தான் இதில் இருக்கும். போன வருடம் எல்லாம் பாகைகளை வந்து ஒரு பக்கம் மாத்திரம்தான் இவர்கள் எடுத்திருந்தார்கள். இந்த முறை பிரம்மாண்டமாக 2 பக்கமுமே பெருசாக எடுத்துக்கிறார்கள். அந்த தூரம் இவர்களுடைய வளர்ச்சி மிக தெளிவாக இதில் தெரிகிறது. அசாத்தியங்களை சாத்தியங்கள் ஆக்குபவர்களுடைய வழித்தோன்றல்கள் நாங்கள். மிகச்சிறப்பான காட்சி கூடம், கிராஃப்ட்ரியினுடைய அந்த கூடம், பரிச்சயமானவர்கள், நிறைய பொருட்கள் இருக்குது. இப்போ உலகம் எங்குமே இவர்களுடைய பொருட்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அதான் ஒரு தனியான சிறப்பான விஷயம். போகிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து அடுத்த தளத்துக்கு இதை போய்கொண்டிருக்கிறோம். உற்பத்தியில் சரி, அதை சந்தைப்படுத்துதலில் சரி, போகக்கூடிய அந்த தேசங்கள் சரி. போன முறை வந்து ஒரு பக்கம் பெரிய ஒரு கடை, அதுக்கு முதல் வாழ்த்துகள். என்ன மாதிரி இருக்கு? நன்றி சாந்தன். முதல் பிள்ளையார் சொல்லி போட்டாலும் நீங்கள் இதுக்கு ஓகே. இந்த முறை பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய அளவில் ஒரு இதாக செய்திருக்கிறோம். உண்மையிலே எங்களோட வளர்ச்சி இதில் உங்களுக்கும் தெரியும். அடுத்த எங்களோட வேலையின் நேர்த்தியும் இதில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த முறை மட்டும் நாங்கள் ஒரு 20 புது இந்த ரெஃபேருக்காக புது ப்ராடக்டை உருவாக்கியிருக்கிறோம். பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்படி நிறைய பொருட்களை நான் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் போக போக அது ஒரு பெரிய இதை கொண்டு வரும். இன்னும் எங்களோட உற்பத்திகள் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அதாவது அடுத்தவங்களுக்கு தேவையான சகல விதமும் இருக்கலாம். அடுத்தது இன்றைக்கு இங்கே 3 நாளும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் போகுது. ஏனென்றால் இப்போ நீங்கள் நினைப்பீங்களா இது ஒரு வியாபாரத்தை தந்துடும், அப்படி இல்லை. நாங்கள் 3 நாளைக்குள்ள இப்போ தொகையான பொருட்களை விற்பனை செய்வோம். அப்போ எங்களுக்கு அதில் ஒரு சின்ன லாபம் வந்தால் கூட எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதில் தொழில்துறைன்றது இதில் ஒரு அறிமுகம்ன்றது கூடுதலாக இருக்குது. அது உள்ளுக்கு என்றாலும் சரி, வெளியில் என்றாலும் சரி, அறிமுகம்ன்றது ஒரு பெரிய அளவில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
ஏனென்றால் எங்களுக்கு இந்த கண்காட்சி தான் மிகப்பெரிய மாற்றங்களை தந்தது. கனடாவில் ஏற்கனவே நிறுவி இருக்கிறோம். மார்ச் மாதம் லா செப்பல் பிரான்ஸில் நாங்கள் நிறுவ இருக்கிறோம். எனவே இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லி விடைபெறுகிறோம். இதுக்கு பக்கத்திலே வந்து ரீச்சாவினுடைய காட்சி கூடம். இங்கே வடக்கில் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது தொழில் முயற்சி எல்லாவிட்டால் ஒரு விருந்தினர்கள் வந்து தங்கக்கூடிய அந்த இடமாக அது இருக்கிறது. ஒரு பெரிய அளவில் இந்த விஷயத்தை இந்த புறமாக காட்சிப்படுத்துகிறார்கள். ஒரு மஷ்ரூம் காளான் காஃபி ஒன்று அடிங்கவன் போட்டு கொடுத்தீங்கன்னா ஜம்மானு நிற்பீங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ கடைசியாக போன வருஷம் இந்த வருஷமும் ரீச்சாவனுடைய ஒரு ஸ்டால் ஒன்று இதுக்கு போட்டிருந்தோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து ரீச்சாவனுடைய நூற்றுக்கணக்கான பொருட்களை வந்து இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இருக்குது, ஆர்கானிக் முட்டை, ஊர்கோழி முட்டை, வாத்து முட்டை, தாரா முட்டை, கருங்கோழி முட்டை, செங்கோழி முட்டை, எல்லா முட்டையும் இருக்குது. அதே மாதிரி ரீச்சாண்ட மேங்கோ இருக்குது. இது வந்து தொம்ஜேசி பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் உங்களுக்கு 1 கிலோவும் 200 கிராமும் இருக்குது, சட்டப்படி இருக்குது. சரியோ, இது வந்து 1 கிலோ 200 வாங்கண்ணா, 1 கிலோ 200 கிராம் இருக்குது. இதில் என்னன்னு சொல்லிச்சுன்னா இது ஆர்கானிக் இயற்கை முறையில் விளைஞ்ச பழம். இதுக்கெல்லாம் கெமிக்கலோட கலக்கையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிடலாம்னு சொன்னால் ரீச்சாண்ட மாம்பழம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யாப்பழமும் இயற்கையான கொய்யாப்பழம் பாருங்கள். ஒரு கொய்யாப்பழம் 480 கிராம் இருக்குது. ஓகே, எந்த விதமான ஒரு கெமிக்கலும் பாவிக்காமல் இயற்கையான மூலிகளை, இயற்கையான மருந்துகளை, இயற்கையான பசலைகளை போட்டு தயாரித்த கொய்யாக்காய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளக்கு நிறைய சின்ன சின்ன பொருட்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கு. எங்களோட சோளுக்கு வந்து மக்கள் வெள்ளம் நிறைஞ்சு கொண்டு இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரீச்சாண்ட காளான். இந்த காலமாக தான் பிடிங்கிறது, தொட்டு பார்த்திங்கன்னா சுடுவது. ஓகே, இது வந்து அந்த காணால காய வச்சு வத்தலாக்கி அதுலேருந்து செய்த கோப்பி, அதாவது காளான் கோப்பி. உங்களுக்கு மூட்டுக்க நோவுது, நேரிக்க நோவுது, முதுகுக்க நோவுதுன்னா இந்த கோப்பியை போட்டு அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே அந்த நோக்களுக்கு எல்லாம் இது நல்லம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்கிறது, குடமுளையான்னு சொல்லலாம், அல்லது ஜமைக்கன் மிளகான்னு சொல்லலாம். இது வந்து சரியான உரைப்பு. இந்த ஒரு இதில் வந்து ஒரு மிளகா போட்டிங்கன்னு சொன்னாலே அவ்வளோத்துக்கு உரைக்கும். இது வந்து பெரிய அளவில் ரீச்சால் செய்கிறோம். இன்றைக்கு கொண்டு வந்து மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கிறோம். மிளகாயை மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் இல்லை, இந்த மிளகாயை விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாயை கொண்டு நடுறதுக்கான சீட்ஸ், விதைகள். ஓகே, இந்த விதைகளை கொண்டு இதுக்குள்ள 250, 50, 100 இருக்குது. வேண்டி கொண்டு போய் நீங்களும் நட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கண்டிலேருந்து 1.5 கிலோ மிளகா எடுக்கலாம். ஓகே, அது வடிவாக பராமரிக்கணும். இதுகள் எல்லாம் வந்து ரீச்சாவில் செய்த என்ன சொல்கிறது கண்டுகள் வச்சு உற்பத்தி செய்த கண்டுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இயற்கையான கீரை வகைகள், வல்லாரைகள், பொன்னாங்கானிகள், ஜாக்கெல்லாம் வேண்டி கட்டி வச்சுட்டு போயிருக்கிறோம். முடிய போது ஹெதியாக வாங்கும். ஹெதியாக வந்தீங்கன்னா தான் எடுக்கலாம். இந்த பாவக்காய் இருக்குது, மிளகாய் இருக்குது. அதை விட உங்களுக்கு இந்த வெயிலுக்கு நின்றுட்டு வீட்டை போய் கருத்து போடணுன்னு கவலைப்பட தேவையில்லை. ரீச்சாண்ட சோப்பை போட்டிங்கன்னா வெள்ளையாக வந்துடலாம். அதே மாதிரி இதில் வந்து 3 விதமான சோப்பு இருக்குது. கோகோனட் சோப் ஆயிலில் செய்தது. இது வந்து நீங்கள் வெளியில் சன்க்ரீமுக்கு பதிலாக இந்த சோப்பை போட்டு குளிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா கறக்க மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு முகத்தில் இருக்கிற பருக்கள் அதுகள் எல்லாத்தையும் வந்து போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பொண்ணு பார்க்குறது, பொண்ணு எடுக்கிறது, மாப்பிள்ளை பார்க்குறது, மாப்பிள்ளை எடுக்கிறதுலாம் இலகுவாக போயிடும். அப்படியாக இந்த சோப்புகளை நீங்கள் வேண்டி பாவிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏராளமான க்ரீம்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம், பவுடர்கள் வச்சுருக்கிறோம். நீங்கள் என்ன சாமான் வேண்டிய சம்பவம் வச்சுருக்கிறோம். இதெல்லாமே வந்து லிப்பாம் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய வல்லாரை, பொன்னாங்கானி, காய்கறி, கத்தரிக்காய் எல்லாமே கடைசியில் ரீச்சா மளிகை கடை மாதிரி வந்துட்டு நினைக்காதீங்க. அது மட்டுமண்டு இல்லை, இங்கே வந்து இயற்கையான உரம், அதாவது இயற்கை கலசம்னு சொல்கிறது. அதாவது இந்த மரக்கறி இதுகளை எப்படி ஆர்கானிக்கில் வளர்க்குறீங்க, பூச்சி வராதா, புழு வராதா, புல் வராதான்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான மருந்துகளும் எங்கள்கிட்டயே இருக்குது. நீங்கள் வந்து மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம், சில்லறையாலும் பெற்றுக்கொள்ளலாம். 9 விதமான மூலிகை மருந்துகளை வந்து ரீச்சா தயாரிக்குது. எங்களை சேவைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ வெளியாக்களுக்கும் இதை பயன்படுத்துறது கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். ஆனபடியாக நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயத்தை செய்கிற நீங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதே மாதிரி எங்களோட சுத்தமான ரீச்சாவில் விளைஞ்ச
கொப்பராவை எடுத்து கொப்பராவிலேருந்து எடுத்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் நிறத்திலே தெரியும். அப்படியே போட்டு சூடுகாட்டி போட்டு தலையில் வச்சுக்கன்னா நான் இந்த மொட்டன் தலையை இந்த தென்னையை வச்சு தான் இவ்வளோ முடி முளைச்சது. அதே மாதிரி முடி இல்லை எல்லாருக்கும் இந்த தேங்காய் எண்ணெயை போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய முடி வரும். ரீச்சாண்ட கச்சான் இருக்குது. ரீச்சாண்ட இதுதான் எங்களோட கருவாயிலேயே காய வச்சு இதை பிரியாணிக்கு போட்டிங்கன்னு சொன்னால் பிரியாணி சும்மா ஹமண்டு வாசமே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஏராளமான பொருட்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலுக்கு உழையுதுன்னு சொன்னால் டப்பன் எங்கட மசாஜ் சென்டர் இருக்குது, மசாஜ் பண்ணலாம். இங்கால பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது ரீச்சாக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் 50-60 படுக்கை அறைகள், அதாவது ரூம்கள் இருக்குது. நீங்கள் அங்கே வரைக்கும் என்ன வசதிகள் இருக்குது, எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, எவ்வளோ ரேட் இருக்குதுன்றதை பிள்ளைகள் விளங்கப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிஞ்சி என்ற ஒரு வீடு மாதிரி அமைப்பில் வந்து ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. சின்ன வீடுன்னு அந்த சின்ன வீடு இல்லை, இது வீட்டில் சின்ன வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முல்லையாண்டு இன்னொரு ரூம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆறுதலை உட்கார்ந்து ரீச்சாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவித்து வீடு போய்களை சந்தோஷமாக போகலாம். டீம் பார்க் இருக்குது, வாட்டர் பார்க் வந்து ஒன்று இருக்குது, நிறைய விடயங்கள் உள்ளுக்க பார்க்கக்கூடிய விடயம் இருக்குது. மிஸ் பண்ணாமல் யாழ்ப்பாணம் வந்து நிற்கிற நீங்கள் எல்லாம் வந்து ரீச்சாக வந்து ஒருக்கா பார்த்து எங்களுக்கு ஒருக்க நன்றி சொல்லிட்டு போனீங்கன்னா மிக உதவியாக இருக்கும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாராமச்சான். முதல்ல ஒரு 3 அடி இப்போ 6 அடிக்கு வந்திருக்கிறோம். சரி, நம்ம அடுத்த முறை மெயின் போன்ஸ்னா ரீச்சாகவே இருக்கலாம். என்ன உள்ளூர் உற்பத்திகள் அதே போல் செய்யக்கூடிய இந்த கைவினை பொருட்கள் என்று சொல்லி நிறைய விதமான பொருட்கள் இங்கே இருக்குது. இந்த பக்கமாக அந்த உள்ளூர் உற்பத்திகள் நிறையவே இருக்குது. ஆனால் தென்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உணவு பழக்கங்கள், உடைகள், அவைகள் எல்லாமே வந்து அதிக அளவில் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நல்ல விஷயம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாமும் கரும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம். கரும்பு சர்க்கரை உற்பத்தி ஆலை ஆரம்ப நிகழ்வு கிளிநொச்சியில் நடக்க போகுது 22ஆம் தேதி. அவர்களுடைய காட்சி கூடம் இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த தயாரி பணிகள்ன்றது வந்து நடந்து கொண்டே இருக்குது. கிளிநொச்சி ஆனவளம்தான் இல்லை வந்து எங்களுடைய இயற்கை முறையிலாக தயாரிக்கப்படுகின்ற கரும்பு சர்க்கரையை நாங்கள் வந்து உற்பத்தி செய்து வருகிறோம். அதனுடன் கூடிய சக உற்பத்திகளாக கரும்பு ஜூஸ் மிஷின், இந்த 2 உற்பத்திகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். இதில் வந்து எங்களோட கரும்பு சர்க்கரை, கரும்பு பானி, கரும்பு ஜூஸ் குறைவான இதில் வந்து கரும்பு சர்க்கரையில் வந்து எங்கள்கிட்ட 3 விதமான உற்பத்திகள் இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து இஞ்சி கலந்த சர்க்கரை என்று சொல்கிறது. இது வந்து எங்கள்கிட்ட தற்பொழுது 400 கிராம் பேக்கெட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 620 ரூபாய். இனிய பாய்கிறத விட இந்த கரும்பு பயன்படுத்துறது நல்லா. இதில் வந்து எந்த விதமான கலப்படங்கள் இல்லாமல் தனியாக ஃப்ரூ சர்க்கரையிலேருந்து, அதாவது வந்து கரும்பு பானிலேருந்து தயாரிக்கப்பட்டது. இதில் எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணி இல்லை. இதனால் வந்து சீனியை விட இதில் வந்து சுக்ரோஸ் வீதம் வந்து குறைவாக காணப்படும். இதனால் எங்களோட சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது சிறந்த ஒரு இதில் இதை வாங்கினா இப்போ எங்களோட கடை வந்து கிளிநொச்சியில் இருக்குது. கிளிநொச்சி நேச்சுரல் ரூட்ஸ்ன்னு சொல்லி அங்கே தான் இப்போதைக்கு இருக்குதுன்னு அங்கே இதை மார்க்கெட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கு. நான் இந்த பொருட்கள் பதிவு செய்யப்பட்டு வந்த விதத்தை பார்த்து இது தென்னிலங்கையில் ஒரு கடை அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. முல்லை அக்ரி பிஸ்னஸ், அதாவது முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கடலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் விற்பனை கூடம். நிறைய ஆடைகள் விற்பனை செய்யக்கூடிய காட்சி கூடங்கள் இந்த பக்கமாக இருக்குது. தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, இணைய விடயங்களும் சரி இந்த பக்கமாக நிறைவாகவே இருக்குது. இது நான் நினைக்கிறேன் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இங்கே செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லி காலையிலே திறந்தவனை வந்து நிறைய கூட்டம். ஆனால் விலைகள் பரவாயில்லை, 950 ரூபா, 550 ரூபா, அதே மாதிரி இந்த விலைகளுக்குள்ள தான் எதிர்த்து 2 விலை 1 நிறைய காட்சி கூடங்கள் இருக்கிறபடியாக என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்றதை வந்து நேராக பார்த்து வர்ற அந்த அனுபவம்ன்றது வந்து வித்தியாசம் நினைக்கிறேன். நன்றி. சமபோஷ மாதிரி அந்த சின்ன நுருட்டி தருவாதிரி அதெல்லாம் இதில் வந்து விற்பனைக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு கூட்டம் இந்த பக்கம் பூராக வந்து எல்லா கடைகளையும் பார்த்தது. இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளை மறுதினம் வரையும் இது இருக்கும்.
காட்சி கூடங்கள் எப்படி இருக்கோ அதை பார்த்துதான் மக்கள் வருகிறோம். அதுபோல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு காட்சி கூடம் வந்து வித்தியாசமான வடிவத்தில் வந்து இதில் செய்து வைத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு முயற்சி. பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம், வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலைகளையோ ஒவ்வொரு நிறுவனங்களையோ அல்லது வெளிநாடுகளையோ தாங்கி இருக்காம இங்கே இருக்கக்கூடிய வளங்களை வச்சுக்கொண்டு இந்திய உற்பத்திகளை செய்யறதுன்றது ஒரு சிறப்பான விஷயம். அது போல ஒரு காட்சி கூடம் இங்கே செய்யப்பட்டிருக்குது. இங்கே வந்து மோட்டார் வாகனங்கள், அதாவது குறிப்பாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அந்த மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி கூடத்துக்கு விருந்தினர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டிருக்கார்கள். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து இதை செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த காட்சி கூடம் வந்து ஆளுநர், அதே மாதிரி தொழிலதிபர் பாஸ்கரன் கந்தையா எல்லாரும் சேர்ந்து திறந்து வைக்கிறார்கள். நாங்கள் பெட்ரோலோட கம்பேர் பண்ணேன்னா 150cc இது போகும். பட் எங்களுக்கு மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் வந்து இதில் 100+ போகலாம். 100+ போகலாம். ஒரு சார்ஜில் 150 கிலோமீட்டர்ஸ் நமக்கு போகலாம். 150 கிலோமீட்டர்ஸ் போகலாம். மற்றது இல்லை. இது பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கூகுள் மேப்பில் இருந்து எல்லாமே ஆன் பண்ணுங்க. இதில் ஃபேக்ட்ரி மோடில் இருக்குது. இந்த பைக்கில் இதில் ஆன் பண்ணிக்காம இதெல்லாம் ஃபேக்ட்ரி மோடில் இருக்கிறதுனால ஃபேக்ட்ரி மோட். இதில் ஃபேக்ட்ரி மோடு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது அந்த டூலை போட்டு சேல் பண்ணுற டைமில் தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து கூகுள் இது வந்து இதில் வந்துடும். நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணணும், இதாக்கணும்னு கிடையாது. செட்டலைட்டில் இன்பில்ட் ஒரு இசிம் ஒன்று இருக்குது. அந்த இசிம்மால் நமக்கு எங்கே போனாலும் லொக்கேஷன் இதிலே சர்ச் பண்ணிக்கிட்டு போகலாம். மற்றது இதில் மூட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ராக் பண்ணலாம். மற்றது நம்ம எக்கோ மூடை போட்டுன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 150 கிலோமீட்டர் நமக்கு ஓடலாம். அப்போ இதில் சிட்டி மூட் இருக்குது, ரைட் மூட் இருக்குது. ரைட் மூடை போட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு ஸ்பீட் கொஞ்சம் கூட கிடைக்கும். 65 மட்டும் ஸ்பீடாக போகலாம். பட் அதில் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாகும். அதில் போகிற ஸ்போர்ட்ஸ் மூட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மூடில் அதிகமாக 75-80 ஸ்பீடுக்கு போகலாம். பட் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ரெப் மூடில் போட்டோன்னா 100+ போகலாம். 100+ போகலாம். இந்தியாவிலே லீடிங்கில் இருக்கிற நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக். இதில் ஏதாவது இஷ்யூ உண்டா? இப்போ நீங்கள் ஸ்டாண்ட் கட்டலையாண்டா நீங்கள் காமிக்கலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். அது சிக்னல் ஹார்ட் பண்ணி ஸ்டாண்ட் போட்டால் ஸ்டார்ட் ஆகாது. மற்ற இதில் ரிவர்ஸ் இருக்குது. மெயின் திங் ரிவர்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் வந்து நம்ம இப்போ சொல்லுவோம் சகதி ஏதாவது இருக்குது, நமக்கு காலை வைக்க முடியல, அப்போ நம்ம இதில் போட்டு நமக்கு ஒரு 5 kmph ஸ்பீடில் பார்க்கிங் அசிஸ்டண்ட்டாக இது இருக்கும். காரில் மாதிரி நமக்கு சிக்னல் இது வந்து நாங்கள் போட்டுட்டு ஆஃப் பண்ண தேவையில்லை. 90 degrees நம்ம இது கட் பண்ணிட்டு திருப்பி ஸ்ட்ரைட் ஆகும்போது ஆட்டோவாக ஆஃப் ஆகிடும். மற்றது ஆட்டோ ஹோல்ட் சிஸ்டம் இருக்குது. ஃபீச்சர் வந்து பட் சந்தை வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து கொண்டு போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் ஒரு 8 வருஷத்துக்கு முதல் முறையாக இந்த வெத்த சந்தைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு அது பெரிய வைரலானது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு சொன்னால், எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள், அதாவது வடமாகாணத்தில் ஒரு வர்த்தக பெருவிழா நடக்கிறது. அந்த வர்த்தக பெருவிழாவில் எங்களுடைய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து அங்கே மிக மிக குறைவாகத்தான் இருந்தது. எல்லாமே வந்து தெற்கில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் ஏராளமான ஸ்டோல்கள், அதாவது ஏராளமான கொட்டகைகளை போட்டு வெளியிடத்திலிருந்து, அது பம்பா வெங்காயத்திலிருந்து, மைசூர் பருப்பிலிருந்து இந்த மாதிரியான ஏராளமான பொருட்கள் வந்து தெற்கிலேயும் இந்தியாவிலையும் இருந்து கொண்டு வந்து ஸ்டால் போட்டிருந்தவை. அப்போ அதை நான் காம்பேஜி சொன்னால், எங்களுடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வர்த்தக பெருவிழாவில் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளுக்கு இங்கே பெரிய அளவில் காட்சிப்படுத்தவில்லை, அந்த உள்ளூர் உற்பத்திகள் இங்கே நடைபெறவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டான். ஆனால் அதே இன்றைக்கு ஒரு 8 வருஷத்துக்கு பிற்பாடு திரும்பி பார்க்கின்ற பொழுது மனதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால், வடமாகாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் உற்பத்தி செய்யக்கூடிய ஏராளமான உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் உண்டான ரீச் ஆஃப் பேப்பர் நிறுவனத்தை தான் வந்திருக்கிறோம். இங்கே உங்களுக்கு தெரியும், அச்சுவேலியில் தொழில்பேட்டை என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த தொழில்பேட்டையில் வந்து ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த பேப்பர் ஃபேக்ட்ரியுடைய CEO தான் இங்கே இருக்கிறார், மிஸ்டர் மாயூரன். இவர் வந்து இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவர் வந்து KPMG வடமாகாணத்துக்கான KPMGக்கு பொறுப்பாளராக இருந்தார். அவர் அங்கேருந்து சுட்டு இப்போ ரீச்சா பேப்பருக்கு வந்து CEOவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ ரீச்சா பேப்பர் வந்து முதல்ல என்ன செஞ்சேன்னு சொன்னால், பார்சல் பேப்பர்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகள் பார்சல் பண்ணக்கூடிய பேப்பரை தான் உற்பத்தி செய்தது. அது ஒரு பெரிய அளவில் ஒரு 200 டன், கிட்டத்தட்ட 200 டன் ஒரு மாதத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஃபேக்ட்ரி வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்தது. அதனுடைய அடுத்த கட்டமாக
அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், ஃபேக்ட்ரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இன்னொரு புது மிஷினை கொண்டு வந்து சைனாவிலேருந்து இன்ஸ்டால் பண்ணி இப்போ தான் பரிச்சார்த்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்குது. அதில் வந்து மெயினாக நாங்கள் செய்கிறது வந்து கை துடைக்கிற டிஷ்யூ. இந்த கை துடைக்கிற டிஷ்யூக்கு வந்து இங்கே வந்து ஏராளமான கிராக் இருக்கிறது. ஆனால் இதுக்கான இந்த டிஷ்யூ வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே அதை கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் இது வந்து முதல் முறையாக வடமாகாணத்தில் ரீச்சா பேப்பர் ஃபேக்ட்ரியில் வந்து உங்களுக்கு இந்த பேப்பரை பல்ப்பை இங்கேயே உருவாக்கி இங்கேயே அதனுடைய பேப்பரை தயாரித்து கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிற அளவுக்கு பேக் பண்ணி நாடு முழுவதும் சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து அதனுடைய CEO, அவருக்கு ஒரு வலது கையாக இருந்து செயற்பட்டு கொண்டிருந்த எங்களுடைய அண்ணா நந்தன் அண்ணா. அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தொழில் ரீதியான நட்பு அல்ல, இவருக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு இப்போ என்னோட தாவி கொண்டது. அதாவது தொழிலை தாழ்ந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்களை எப்படியாச்சும் மேலுக்கு கொண்டு வரணும் எங்கட இடத்தை வந்து அபிவிருத்தி செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக நிறைய பேர் அர்ப்பணித்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த வகையில் வந்து இவை இணைஞ்சு கொண்டுவேன். மயூரன், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் எங்களுடைய பேப்பர் ஃபேக்ட்ரியில் என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்கிறோம், எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது? ஸ்ரீலங்காவில் டிஷ்யூ மேனுஃபேக்சரிங் நாலக பேப்பர்ன்ற ஒரு பேப்பர் கம்பெனி லாஸ்ட் இயர் துவங்கியது. என்னமாவே சக்ஸஸ் இல்லை. ரெண்டாவது டிஷ்யூ ஃபேக்ட்ரி நாங்கள் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் டிஷ்யூ மேனுஃபேக்சர் பண்ணுறோம். டிஷ்யூவை மேனுஃபேக்சர் பண்ணி அதை டாய்லெட் ரோலாகவும் சர்வீஸ் பேப்பராகவும் கட் பண்ணுறோம். ரோலாகவும் சர்வீஸ் பேப்பராகவும் பேக் பண்ணுறோம். கிச்சன் டவல், ஃபேஷியல் டிஷ்யூ, 2-3 விஷயங்கள் நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம். அதை விட நாங்கள் A4 சைஸ் பேப்பர்ஸ், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேப்பர்ஸ் என்று சொல்கிறது, இது ஃபோட்டோகாப்பிக்கு பாவிக்கிற பேப்பர்ஸ். இதை மெயினாக ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேப்பர்ஸ் என்று சொல்கிறது. இந்த பேப்பரை பிரிண்டிங் பர்பஸுக்கும் ஸ்கூல் தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். இதில் 45 GSM நியூஸ் பிரிண்ட், 70 GSM பேப்பர், 80 GSM பேப்பர் வரைக்கும் செய்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸுக்கான எல்லா சைஸ் பேப்பர்ஸும் இருக்குது. இதை சொல்கிறது A2 சைஸ் வந்து A1 சைஸ், A2 சைஸ், A4 சைஸில் இந்த வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. இதை விட இன்னொரு பேப்பர்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கு ரஃப் பேப்பராக யூஸ் பண்ணுறது 45 GSM பேப்பர். அது 500 ரூபாய்க்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லான்ச் பண்ணுறோம். இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வரோம். இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கொடுக்குறோம். நாடு முழுக்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பார்ட்னர்ஸை தருவோம். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஏரியா வைஸாக ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ என்ன இதுலேருந்து சொல்ல வாரமான்னு சொன்னால், ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து மிக குறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டு நான் இன்றைக்கு அதே சந்தையில் நின்று கொண்டு உள்ளூர் உற்பத்திகள் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறவங்களும் பெருமையாக இருக்கிறது. அதில் ரீச்சாவுக்கும் வந்து பெருமை இருக்கிறது, அதை வழிநடத்தக்கூடிய அதனுடைய CEOவுக்கும் வந்து பெருமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதனூடாக என்ன சொல்ல வாரோம்னு சொல்லிச்சுன்னா, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இறக்குமதி செய்ய தேவையில்லை. உள்ளூரில் உங்களுக்கு காணக்கூடிய அளவுக்கு சப்ளை பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியான மிஷினை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பேப்பர்களை வாங்கி பாவிக்கிறீங்களோ அதால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அதாவது சேல்ஸ் கூடைக்கில் சேல்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் கூடும், ப்ரொடக்ஷன் கூடைக்க ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஆக்களுடைய ஆளணி வந்து தேவையாக இருக்கும். அந்த ஆளணியை வந்து நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இலங்கை பூராவுமே எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. மாவட்ட ரீதியாக வந்து டீலர்ஷிப்பை தேடுறோம். இப்போ நிறைய இடங்களில் வந்து நாங்களே சப்ளை பண்ணுறோம். தொடர்ச்சியாக அப்படி செய்ய முடியாது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்து ரீச்சாவோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தருவோம். நேரடியாக உங்களை வந்து எங்களுடைய சேல்ஸ் ரெப் வந்து சந்திச்சு கதைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் நேரடியாக வந்து எங்களை சந்திச்சு கதைக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். அந்த வகையில் நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளூர் உற்பத்திகளுடைய வியாபாரத்தை பெருக்கி அதனூடாக உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு அந்த பக்கமாக வந்து காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதில் இதால் வந்து ஆட்கள் வெளியேற அந்த இடம் இதில் வந்து கடைத்தொகுதிகள் கொடுத்துக்கிறார்கள். குறிப்பாக வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் நிறைய பேரை கொண்டு வந்து இந்த பக்கமாக வச்சுக்கணும். போன வருஷம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நான் சொன்னான். என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய நிறைய கடைகளை வந்து அந்த எல்லைக்கு வெளியிலேயே கொண்டு வந்து வச்சிருக்கணும். குறிப்பாக எங்களோட புத்தகங்கள் இதெல்லாம் போன முறை காட்சி கூடத்துக்கு உள்ளே இருந்தது. நிறைய இந்த வாசிப்பது தேவையான அந்த புத்தகங்கள் உள்ளூர் எழுத்தாளர்கள் எங்கள் எழுத்தாளர்கள் இப்போ குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நூல்களையே வாசிக்கிறதுல வந்து நிறைய பேர் அந்த பெரிய ஆர்வம் காட்டுறதில்லை. ஆனால் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அந்த ஒரு விஷயம் நீண்ட காலமாக இந்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவையின்ற காட்சி கூடம் கூட வெளியில் தான் கொண்டு வச்சுக்கணும். அதை விட நிறைய பொருட்கள் அல்லது இங்கே செய்யக்கூடிய நான் தேடி நான் உள்ளுக்கு பூரா ஆனால் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த வெளிப்புறமாக வைத்திருக்கிறார்கள். நிர்வாகம் அல்லது இது ஏற்பாடு செய்யக்கூடிய தரப்பு இருக்கணும் தானே.
அப்போ ஒருக்கா இதை சீரமைக்கணும். எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஒரே இடத்துல வைத்தால் இது போன்ற விஷயங்கள் அது இப்போ உள்ளூர் வெளியூர் அந்த தென்னிலங்கை வரக்கூடிய விஷயம் வேலை வந்து கட்டணத்துக்கு ஏதாவது சொல்லுவினோம், அதில் ஏதாவது தளர்வுகளை செய்து அவர்களையும் ஒரு சேர்த்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும்.